திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா, ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க 19ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக கன்னி ராசிக்கு 1-10 கூடியவர். தொழில் மற்றும் உங்களை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே புதன் தான். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய ஆசைகளை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு இப்போ அந்த இடத்துல புதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக லாபங்கள், பணவரவு, ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. அடுத்தது பாருங்க, 19ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமாயிருங்க. விரயங்கள் உண்டு. தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருப்பதை வைத்து 19ஆம் தேதிக்கு மேலே அதை பயன்படுத்தி கொள்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து பாருங்க, உங்கள் ராசியில் ஏற்கனவே கேது இருந்து குரு பார்வையில் ஓரளவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தீங்க. குரு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். தெளிவு கிடைச்சிருக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கோ அல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ ஏதோ ஒரு ஆள் கிடைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். உங்க மனசை தேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பை பண்ணியிருப்பார். ஆனாலும் கேது அங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வேலை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். அதனால எதிலையும் கொஞ்சம் பொறுமை, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு குருவோட சேர போறார். அப்போ 9ல் குரு இருந்து செவ்வாய் சேரும் பொழுது நிச்சயமாக குரு மங்கள யோகம் ஏற்படும். இந்த குரு மங்கள யோகம் 9ஆம் பாதகாதிபதி. குரு கன்னிராசி நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனாலும் அவர் 9ல் இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆனாலும் செவ்வாயோட சேரக்கூடிய காலகட்டங்களில், 8ஆம் அதிபதியோட சேரக்கூடிய காலகட்டங்களில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த குரு மங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடோ, நிலமோ, சொத்துக்களோ மனைவி வழியிலிருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அல்லது கணவர் வழியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் வர்றது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த மாதம் அதை நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதி பாருங்க 7ஆம் தேதி வரைக்கும் 10ல் இருப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 11க்கு வருவார். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 9ன்னு அப்பான்னு சொல்றோமா? அப்போ அப்பா 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப அப்பா ஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டுக்கு வந்தால் அப்பா மூலமாக லாபங்கள் உண்டு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா ஏதாவது மனைவி வழி மூலமாகவோ அல்லது கணவர் வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சுக்கிரனும் சேர்ந்து 11ஆம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க பேசினீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வழிகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பூர்வீக சொத்து அல்லது அப்பாவை கூட கூட்டிட்டு போய் பேசினீங்கனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தை மூலமாக யோகங்கள் உண்டு. ஒரு இடமோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ உங்களுக்கு தடைகள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தந்தையை வச்சு அந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல சூரியன். இந்த சூரியன் யாரு, உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அவர் 10ல் இருக்கிறப்ப விரயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது 11க்கு வர போறார். அப்போ 16ஆம் தேதிக்கு மேல 11க்கு வரும் பொழுது 12, 11 தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு வருமானம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் புதனோட சேரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதை ஏதாவது பிசினஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஊர் விட்டு ஊராவது நீங்க போய் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷத்துக்காக தான் நீங்க ஏதாவது ட்ரெக்கிங்காவது போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம்
கன்னி ராசிக்கு சொத்து பத்துக்கள் ஓரளவு மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கணவர் வழியோ அல்லது மனைவி வழியோ, கணவர் வழி மனைவி வழி சொத்துக்கள் வர வேண்டும் என்றால் அது ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் உங்க தந்தையை வச்சு மூவ் பண்ணுங்க, நிச்சயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் இன்னும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழை சரணம்.